5 கிலோ பன்றி இறைச்சி சமைச்சாச்சு. இப்போ ருசிக்க போகிறோம். அண்ணன் பாருங்க, நாக்கில் எச்சி ஊறுதுன்னு சொல்லியிருந்தேன், அவரால் பொறுக்க முடியல, வச்சு இழுக்கிறார். வாசனை வேற லெவலில் இருக்கு, சரியான வாசனை, மூக்க பிச்சுக்குது. வணக்கம். பன்றிக்கறியின் நன்மைகள் என்ன, பன்றி நெய் நம் கால்நடைகளுக்கு என்னென்ன நோய் தீர்க்கும் மருந்தாக பயன்பட்டது என்பதனை பற்றி 2 காணொளிகள் பண்ணியிருந்தோம். அதில் ஒரு காணொளி நிறைய நண்பர்கள் பார்க்குறீங்க, பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் பிறருக்கு பகிர்றீங்க, லைக் போடுறீங்க. பார்க்குற ஒவ்வொரு நண்பர்களும் காணொளி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், பிறருக்கு பகிருங்க, என் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பயனுள்ள காணொளிகளை நம்ம சேனலில் பார்க்கலாம். இன்னும் நிறையா எனக்கு சப்ஸ்கிரைபர் நிறையா வந்துட்டாங்கன்னா இன்னும் பயனுள்ள காணொளிகள் நிறையா இருக்குது, ஒவ்வொரு பதிவாக நம்ம பார்க்கலாம். அதனால் காணொளிக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், காணொளி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், பிறருக்கு பகிருங்க. அந்த 2 காணொளியின் இறுதியில் பன்றிக்கறி சமைக்கிறது எப்படின்னு அடுத்ததாக காணொளி பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். அதற்காக தான் இன்றைக்கு பன்றிக்கறி சமைக்கிறதுக்கு உண்டான காணொளியை பார்க்க போகிறோம். மிகவும் எளிமையான முறையில், சமைக்கவே தெரியாதவங்க கூட எப்படி சமைக்கலாம் அப்படிங்கிறத ஒரே காணொளியில் நீங்கள் பார்த்து கற்றுக்கிடலாம். இந்த காணொளி பெரம்பலூர் மாவட்டம், பெரம்பலூர் டு ஆத்தூர் செல்லும் வழியில் இருக்கக்கூடிய எசனை என்ற கிராமத்தில் இன்றைக்கு இந்த கர்ணன் பன்றி இறைச்சி கடை இருக்குது. இதில் இன்றைக்கு எளிமையான முறையில் பன்றிக்கறி சமைக்கிறது எப்படிங்கிற காணொலியை நாம் பார்க்க போகிறோம். இங்கே பன்றி இறைச்சி வறுவல் மட்டும் இல்லை, பன்றி கறியும் உங்களுக்கு நல்ல தரமான இளம் பன்றி கறிகள் இங்கே கிடைக்கிது. விருப்பம் இருக்கிறவங்க நேரில் வந்து சாப்பிட்லாம். சமைச்சு சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்களும் இங்கே எத்தனை கிலோ வேணாலும் கறியை, அதிக கொழுப்புகள் இல்லாத நல்ல தரமான கறிகள் இங்கே கிடைக்கும். கொழுப்பு கறி வேணுனாலும் நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா இங்கே கிடைக்கும். வாங்க, இன்றைக்கான காணொளி எப்படி சமைக்கிறது, எப்படி ருசிக்கிறதுங்கிறத பற்றி காணொலியை பார்ப்போம். பன்றிக்கறி எந்தெந்த பாகங்கள் ருசிக்கிறதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம காணொலியில் சொல்லியிருந்தோம். பன்றியோட பின்னங்கால், முன்னங்கால், கொழுப்புகள் இல்லாத தசைப்பகுதி, தடிமனான வார்பகுதி ருசிக்க ரொம்ப சுவையாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம். மற்றும் பன்றியோட நெஞ்சில் இருக்க பக்கவாட்டு எலும்புகள், அந்த எலும்புகளோட ஒட்டி இருக்கக்கூடிய கறிகள் சுவையாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அந்த பன்றியோட நெஞ்சில் இருக்க பக்கவாட்டு எலும்புகளை பாருங்க, இதுதான் நெஞ்சு. நெஞ்சின் பக்கவாட்டு எலும்பு வரி வரியாக தெரியுது பாருங்க. மாமிசம் ஒட்டி இருக்கணும். இந்த மாமிசம் ஒட்டி இருக்கும் பொழுது இந்த எலும்புகளோட ஒரு விரல் நீட்ட அளவுக்கு நீங்கள் சின்னதாக வேணாலும் வெட்டிக்கலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பக்கவாட்டு எலும்புகளில் மாமிசங்கள் ஒட்டி இருக்கணும், அப்போ தான் அது சுவை அதிகமாக இருக்கும். இந்த எலும்போடு நீங்கள் வாங்கி குழம்பு வச்சு சாப்பிட்டீங்கன்னா, கிரேவி பண்ணி சாப்பிட்டீங்கன்னா இன்னும் ஹைலைட்டாக இருக்கும். இது மறக்க முடியாத உங்கள் வாழ்க்கையில் அவ்வளோ சுவையாக இருக்கும். மற்றும் பன்றியின் பின்னங்கால் பகுதி சொல்லியிருந்தோம் பாருங்க. இதில் வார் வந்து நல்ல தடிமனாக இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பகுதி பாருங்க, கொழுப்புகளே அதிகம் இருக்காது. இந்த பின்னங்கால் பகுதி வார் அதிகமாக இருக்கணும். இந்த பகுதியை நீங்கள் கிரேவி பண்ணி சாப்பிட்டீங்கனாலும் சாப்பிட பாருங்க, தட்டும்போது ரப்பர் மாதிரி இருக்கு. இந்த மாதிரி தடிமனாக இருக்கணும் வார், கொழுப்புகள் இல்லாமல் இருக்கணும். அதிக கொழுப்பு இல்லாமல் இருக்கிறது நல்ல சுவையாக இருக்கும். இது கிரேவி பண்ண நல்லா இருக்கும். 5 கிலோ பன்றி இறைச்சி எப்படி சமைக்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். நான் ஆரம்பத்தில் பன்றி இறைச்சி சாப்பிட்றதுக்கு முன்னாடி கூச்சப்படுவேன். ஒரு துண்டு 2 துண்டு சாப்பிடுவேன், அப்புறம் திகட்டிடும். திகட்டுற மாதிரி இருந்தாலும் கூச்சமாக இருக்கும். ஆனால் இந்த கடைக்கு யதார்த்தமாக இங்கே நம்ம விவசாய நிலம் வச்சுருக்கோம். இந்த நிலத்துக்கு வரும் பொழுது அடிக்கடி பசி எடுத்துரும், பட்னியோட வீட்டுக்கு போயிடுவேன். ஒரு நாள் சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்லாங்கிறதுக்கு இங்கே வந்தேன். சும்மா ஒரு நாள் சாப்பிட்டு பார்த்தேன். இங்கே புரோட்டா கடைலாம் அவ்வளோ நல்லா இருக்காது, சாப்பிட்ணுங்கிற மாதிரி இருக்காது. புரோட்டா கடைலாம் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். சரி, இங்கே எப்படி இருக்குது, முயற்சி பண்ணி பார்ப்போமே, சாப்பிட்டு தான் பார்த்துருவோமேன்னு சொல்லி ஒரு நாள் சாப்பிட்டு பார்த்தேன். அதில் இருந்து சும்மா ஒரு நாள் சாப்பிட்டேன். அதில் இருந்து தொடர்ச்சியாக இங்கே வரும்பொழுதுலாம் நம்ம கவனத்தை இங்கே இழுத்துக்கிட்டே இருக்கும். இங்கே போய் சாப்பிடணுங்கிற எண்ணத்தை தூண்டிக்கிட்டே இருக்கும். எப்படா அந்த கடைக்கு போவோம் அப்படின்ற சிந்தனை வரும். நான் எப்போவாவது மாதம் ஒரு நாள், 2 மாதம் ஒரு நாள் வந்து இந்த கடையில் சாப்பிட்றது வழக்கம். ரொம்ப சுவையாக இருக்கும். அடிக்கடி இங்கே வரணும்னு தோணும், அவ்வளோ சுவையாக இங்கே சமைப்பாங்க. கறியை வெட்டி வச்சாச்சு. நம்ம சொன்னது போலவே பின்னங்கால் ஒரு கால் இங்கே இருக்குது, இன்னொரு காலை இங்கே வெட்டி வச்சாச்சு.
நெஞ்சின் பக்கவாட்டு எலும்பு. நெஞ்சின் பக்கவாட்டு எலும்பு நம்ம சொன்ன பாகங்களையே இன்றைக்கு கறியாக வச்சு கொடுக்க போகிறாரு நம்ம அண்ணன். வாங்க நம்ம ஹீரோவை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். இவர் தான் சமையல் வல்லுனர். பன்றி இறைச்சி எப்படி சமைக்கிறது ருசிக்கிறதுங்கிறத மிக தெளிவாக சொல்ல போகிறாரு நம்ம ஹீரோ. அண்ணா வணக்கண்ணா, உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. வணக்கங்க, வாங்க. எஸ்என்ஐ பன்றி இறைச்சி கடையில் பேசுகிறேன். இது எஸ்என்ஐலேருந்து 45 வருஷமாக கறிக்கடை இருக்குது. சாதாரணமாக தான் கற்றுக்கிட்டேன். இப்போ நல்லா சமைப்பேன். வரவங்கள நல்லா நீட்டாக இருக்குது, தெளிவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா ருசியாக இருக்கு, நல்லா ருசியாக இருக்காங்க. இன்றைக்கி 5 கிலோ பன்றி இறைச்சி செய்கிறோம். வாங்க ஈஸியான முறையில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வார் பகுதி இதுதான் தசை பகுதின்னு சொல்கிறது. பாருங்கள், இதுதான் அதிகமாக தசை பகுதி. இதுதான் சாப்பிட ரொம்ப ருசியாக இருக்கும். பாருங்க, பன்றிக்கறியை தேர்வு செய்யறதுக்கு முன்னாடி இது போன்று கொழுப்புகள் இல்லாத பகுதிகளாக தேர்வு செஞ்சுக்கணும்னு நான் காணொலியில் சொல்லியிருந்தேன். அந்த பகுதி இந்த பகுதி தான். அதில் ஏதோ கொழுப்புகள் இருக்கா பார்த்தீங்களா? பூரா தசை பகுதியாக தான் இருக்குது. வார் பகுதி கொஞ்சம் தான் இருக்குது. தசை பகுதி தான் அதிகமாக எடுத்துருக்கிறாரு. இந்த பகுதி நீங்கள் சாப்பிட சாப்பிட இன்னும் சாப்பிடணும்னு உங்களுக்கு எண்ணத்தை தூண்டிக்கிட்டே இருக்கும். இது திகட்டாது, ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ 5 கிலோ பன்றி இறைச்சி நல்லா கழுவிட்டு அப்படியே சட்டியில் வச்சு சமமான அளவுக்கு கறி சமமாக இருக்கிற அளவுக்கு தண்ணீர் ஊற்றி வேக வைக்கிறாங்க. அண்ணனுக்கு வந்து வியாபாரம் வந்துருச்சு, அதனால் பிஸியாக இருக்கிறாரு. அவரால் காணொளிக்கு உள்ளார வர முடியல. அவ்வப்போது வந்து காணொளியில் இணைஞ்சிக்குவார். உப்பு போதுமான அளவு 5 கிலோவுக்கு. அக்கா காணொளிக்கு வரத்துக்கு பயப்படுறாங்க, அதனால் அவங்க கையால் ஒரு சேர உப்பு போட்டிருக்காங்க. எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அள்ளி போட்டிருக்காங்க. மஞ்சள் தூள் எவ்வளோக்கா போடணும்? மஞ்சள் தூள் 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறாங்க. 5 கிலோ கறிக்கு 3 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்க்குறாங்க. மஞ்சள் பொடி உப்பு போட்டுட்டு நன்றாக கிளறி விட்டு மூடி வச்சு வேக விட வேண்டியதுதான். நல்லா வேகட்டும். இடையில இடையில காணொலியை பார்க்கலாம். வெந்து முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்தடுத்த பொருட்கள் என்னென்ன சேர்க்குறோம் அப்படிங்கிறத வெளியில் பார்க்கலாம். கறியை தண்ணீர், அதாவது கறி முழுகிற அளவுக்கு தண்ணீர் ஊற்றி மூடி வச்சோம். 20 நிமிஷம் இருக்கும். திறந்தாச்சு, கறி நல்லா வெந்திருக்கு. இப்போ தக்காளி சேர்க்குறாங்க. எத்தனை தக்காளிக்கு இங்கே சேர்க்குறீங்க? அதாவது 1 கிலோவுக்கு 2 தக்காளி வீதம் சேர்க்குறாங்க. ஆனால் 1 கிலோவுக்கு 3 தக்காளி 4 தக்காளி சேர்க்குறவங்களும் சேர்க்குறாங்க. அக்கா கை வண்ணத்தில் 1 கிலோவுக்கு 2 தக்காளின்ற விதம் சேர்த்துருக்காங்க. பச்சை மிளகாய் எவ்வளோக்கா? பச்சை மிளகாய் ஒரு 100 கிராம். 100 கிராம் பச்சை மிளகாய். பச்சை மிளகாயை நல்லா கீறி போட்டாங்க, 2 பிளந்து. நண்பர்களே, நன்றாக கவனிங்க. சட்டி வச்சாங்க, எண்ணெய் எதுவும் ஊற்றல. கறியை போட்டாங்க, கறி முழுகிற அளவுக்கு தண்ணீர் போட்டாங்க. அதில் கறி வெந்ததுக்கப்புறம் 20 நிமிடம் நன்றாக வெந்துருச்சு. அதன் மேலே தக்காளியை புளிஞ்சு விட்டாங்க, பச்சை மிளகாயை கீறி போடுறாங்க. மறுபடியும் மூடி ஒரு வேக்காடு போட போகிறாங்க. நண்பர்களே, பன்றி நெஞ்சில் இருக்கிற அல்ல எலும்பு, அதில் ஒட்டி இருக்க மாமிசத்தோட சாப்பிட்டா நல்லா ருசியாக இருக்கும்னு சொல்லியிருந்தோம். கடைக்கார அண்ணன் இந்த விழா எலும்பை பற்றி விவரிக்கிறார் பாருங்க. இந்த எலும்பு ரொம்ப பிடிக்கும், நெக்ஸா போட்டிருக்கேன். இந்த விழா எலும்பு உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? ருசி எப்படி இருக்கும்? வேற லெவலில் இருக்கும். வேற லெவலில் இருக்கு. இந்த எலும்பு கடிக்க கடிக்க கரைஞ்சிக்கிட்டே இருக்கும்ல, மாவு மாட்ட கரையும். ரைட். ரொம்ப அண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. நாக்கில் எச்சி ஊறுது. கருவேப்பிலை போட்டாச்சு. அவ்வளோதாங்க, மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக விடணும், ஒரு ஆவி விடணும், அவ்வளோதான். கருவேப்பிலெல்லாம் போட்டு வெந்துக்கிட்டு இருக்குங்க. அண்ணன் அடுத்தபடியாக வேலை ஆரம்பிச்சிட்டாரு. ஜீரகம் இடிக்கிறாரு. மிளகு ஜீரகம். மிளகு அண்ணா, மிளகு இடிப்பீங்களா ஜீரகமா? 2 மிளகு ஜீரகம். மிளகு எவ்வளோ போடணும், ஜீரகம் எவ்வளோ போடணும்? மிளகு 2 50 கிராம். 2 50 கிராமா? மிளகு 50 கிராம், ஜீரகம் 50 கிராமா? ரெண்டுமே 50 கிராம். மிளகு ஜீரகம் ரெண்டும் கலந்து 50 கிராம். 5 கிலோவுக்கு 25 கிராம் மிளகு, 25 கிராம் ஜீரகம். 25 கிராம் மிளகு, 25 கிராம் ஜீரகம்.
நல்லா இடிக்கிறாரு. அடுத்தபடியா பூண்டு அதிலே போட்டு இடிக்கணுமாண்ணே? அதிலே சேர்க்க போறேன் நான். பூண்டு எவ்வளவு? 2 கட்டியா 3 கட்டியா? 3 கட்டி. 3 கட்டி. மீடியமான கட்டிங்களா பெரிய கட்டியா? பெரிய கட்டி. நல்லா பெரிய கட்டியா 3 கட்டி மிளகு சேர்த்துக்கணும், பூண்டு சேர்த்துக்கணும். ஓகே, இப்போ இதுலயே போட்டு இடிக்க போறீங்களா? போடுங்க, போட்டு இடிங்க. முதுவா பூண்டு நல்லா மையணுங்களா சும்மா நசுங்கினா போதுமா? நசுங்கினா போதும், வாசத்துக்கு தான். 25 கிராம் மிளகு, 25 கிராம் சீரகம், பூண்டு 4 கட்டி எல்லாத்தையும் ஒன்றா இடிச்சு, அதாவது மிளகு சீரகத்தை முதல்ல இடிச்சுக்கணும். அப்போ தான் இந்த மையும். பூண்டையும் ஒன்றா போட்டிங்கன்னா இந்த ஈரப்பதமானது அது மையாது. பன்றிக்கு முக்கியமான பொருள் மிளகு சீரகத்தை இடிச்சுக்கிட்டு. பன்றிக்கறிக்கு முக்கியமான பொருளே மிளகு சீரகம் தான். பன்றிக்கறிக்கு முக்கியமான பொருளே மிளகு சீரகம், இந்த பூண்டு தான் சொல்றீங்க? கண்டிப்பா. இது போல தான் பன்னிக்கறி வாசமே தெரியும். பன்னிக்கறி மாதிரி தெரியும், இல்லைன்னா தெரியாது. ஆட்டுக்கறி வாசம் வந்துடும், வேற வாசம், கறி டிஃப்ரெண்டாக போயிடும். இது போல தான் பன்னிக்கறி வாசம் வேற ருசி வந்துடும் சொல்றீங்க? ஆமாண்ணா, கண்டிப்பா. இப்போ மூண்டு மிளகு போனால் பன்னிக்கறி வாசம் வரும். இப்போ போய் அங்கே போய் இந்த மூணு பாருங்க, வாசம் வரும். இது போட்ட பின்னாடி பாருங்க, டிஃப்ரெண்ட் எப்படி வாசம் வரும். ஆமா, நீங்க சொல்ற மாதிரி ஒண்ணு வாசமே வரலையே. ஒரு 25 நிமிடம் இருக்கும், நல்லா கறி வெந்து வந்துருச்சு. இப்போ அடுத்ததான் அண்ணன் மசாலா வகைகள் சேர்க்க போறாங்க. சக்தி சில்லி மிளகாத்தூள் சேர்க்கிறாரு. ஆனா மிளகாத்தூள் எவ்வளோண்ணா சேர்க்கணும்? 50 கிராம். 50 கிராம் மிளகாத்தூள் சேர்க்குறாங்க. அடுத்தது மல்லித்தூள் 50 கிராம். மல்லித்தூள் 50 கிராம். 5 கிலோ கறிக்கான அளவு. மிளகாத்தூள் 50 கிராம், மல்லித்தூள் 50 கிராம். மட்டன் மசாலை சக்தி மட்டன் மசாலை எவ்வளோ போடணும்னா? 50 கிராம். 50 கிராம். கரம் மசாலை 50 கிராம். 50 கிராம். இப்படி என்ன நினைக்கிறேன். நல்லா மசாலையெல்லாம் போட்டு நல்லா கிண்ட வேண்டியதுதான். நல்லா கிண்டி விட்ட உடனே இடிச்சு வச்ச மிளகு ஜீரகம் பூண்டு தோல் உரிக்க தேவையில்ல, அப்படியே தோலோட வச்சு அண்ணன் நசுக்கினாரு. அனைத்தும் நல்லா இடிச்சு இதில் தூவி விட்டுற வேண்டியதான். தூவி விட்டுட்டு நல்லா கிண்ட வேண்டியதுதான். நண்பர்களே, இந்த கறி வேக வைக்கும் பொழுது வேற வாசனை வந்துச்சு. இந்த பூண்டு மிளகு மசாலா வகைகள்லாம் கலந்ததுக்கப்புறம், இந்த ஜீரகம் தூளை போட்டதுக்கப்புறம் இப்போதான் பன்றிக்கறிக்கான முழு வாசனையே வெளிப்படுது. தண்ணீர் சுண்ட கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான். நல்லா மசாலைகள்லாம் போட்டு கிண்டினதுக்கப்புறம் தண்ணீர் நல்லா சுண்டுது. இந்த நீர் சுண்ட கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான். நல்லா போதுமான அளவு கிரேவியாக மாறினதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிக்க வேண்டியதான். வாசனை வேற லெவலில் இருக்கு. இது வரைக்கும் அந்தாண்ட இருந்து காணொலி எடுத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ இந்த பக்கம் வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது, மூக்க பிச்சுக்குது. எப்போனா சுவைக்கணும் போல இருக்கு. அட்டகாசமான ஒரு வாசனை. இந்த மிளகு ஜீரகம் பூண்டு போட்டதுக்கப்புறம் தான் வாசனை வேற லெவலில் இருக்கு, அடிச்சிக்க முடியாது. இப்போவே சாப்பிடணும் போல இருக்கு. நன்றாக வெந்துருச்சு. கறி நல்லா கிரேவி எல்லாம் தண்ணீர் எல்லாம் சுண்டி நல்ல கிரேவியாக சூப்பராக வந்துருச்சு. நண்பர்களே, 5 கிலோ பன்றி இறைச்சி சமைச்சாச்சு. இப்போ ருசிக்க போகிறோம். அண்ணன் பாருங்க, நாக்கில் எச்சி ஊறுதுன்னு சொல்லியிருந்தேன், அவரால் பொறுக்க முடியல, வச்சு இழுக்கிறாரு பாருங்க. நெஞ்சின் பக்கவாட்டு எலும்பு, அல்ல எலும்பு சாப்பிட சுவையாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அண்ணன் நமக்காகவே போட்டு கொடுத்தாங்க. பாருங்க, இந்த அல்ல எலும்புல கறி ஒட்டி இருக்கணும்னு சொல்லியிருந்தோம். அண்ணன்கிட்ட சொல்லாமலே எனக்கு எடுத்து கொடுத்தாரு. அவரும் 2 பீஸ் எடுத்துக்கிட்டாரு. பாருங்க, சாப்பிட அந்த வாசனை எப்படி இருந்ததோ அது போலவே இந்த மாமிசமானது
அட்டகாசமான ஒரு ருசியில் பேச முடியல, எச்சு ஊட்டுது, அவ்வளோ ருசியாக இருக்குது. இந்த ருசியில் உங்களால் சமைக்க முடியல, சாப்பிட முடியல, சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்குது, எனக்கு சமைக்க தெரியலன்னு நினைக்கிறீங்களா? நம்ம காணொலியை தொடர்ந்து பாருங்கள். 1 கிலோ, 1.5 கிலோ, 5 கிலோ எப்படி சமைக்கிறதுங்கிற காணொலி பண்ணியிருக்கிறோம். நம்ம பெரம்பலூர் மாவட்டத்தை சுற்றி இருக்கிறவங்க உங்களால் சமைக்க முடியலன்னா நேராக நம்ம கர்ணன் பன்றி இறைச்சி கடைக்கு நீங்கள் வந்தீங்கன்னா அவங்களே சமைச்சு கொடுக்குறாங்க. நீங்கள் போயிட்டு தனியாக சுவைக்கலாம். வீட்டில் சமைக்க விருப்பம் இல்லாதவங்க இந்த கடையில் வந்து வாங்கி சுவைச்சிக்கலாம். நண்பர்களே, மீண்டும் மற்றதொரு நல்லதொரு காணொலியில் பயணிப்போம். என் சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், காணொலிக்கு லைக் போடுங்க, பிறருக்கு பகிருங்க. வணக்கம்.